மேஜிக் முக்கோணத்துக்கு பேர் வந்து மேஜிக் முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆப்ரகா டாப்ரா அப்படின்னு சொல்லலாம். இது மேலை நாட்டவர்கள் பயன்படுத்திய மேஜிக் முக்கோணம் அப்படின்னு பேர். இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவைக்கு தகுந்த சின்னங்கள் இருக்கிறது. அந்த சின்னங்களை பார்த்து கொண்டே அவற்றின் உருவத்தை மனக்கண்ணில் பதியவிட்டு பார்த்து வந்தால் நமது வலது பக்க மூளை செயல்பட்டு அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்கிறது. உறுதியுடன் நமது மனதில் வேறு எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் உணர்வு நிலையில் இந்த சின்னங்களை பார்த்து அவற்றை மனதில் பதிய வைக்க வேண்டியதுதான் நமது வேலை. மற்ற செயல்களை வலது பக்க மூளை ஏற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்துவிடும். டெலிபதி சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள இந்த ஆப்ரகா டாப்ரா என்ற சின்னத்தை இரவு படுக்க செல்வதற்கு முன்பு 15 நிமிடங்கள் ஒரே சிந்தனையில், ஆழ்மன சிந்தனையில் இதை நாம் பதிய வைத்து விட்டால் வலது பக்க மூளையில் பதிந்துவிடும். ஒரு மாதத்திலேயே நம்முடைய டெலிபதி சக்தியானது அதிகரித்து நாம் நினைத்தபடி டெலிபதி சக்திகளை உபயோகிக்க ஆரம்பித்து விடலாம். டெலிபதி சக்தி என்பது ஒரு மனிதனுடைய ஒரு சூட்சும சக்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி. அதை வைத்துக்கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா திறமைகளையும் நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். சக்தியை இவர்தான் அடைய வேண்டும் என்பதில்லை, யார் வேண்டாலும் அடைய முடியும். இதுக்கு பயிற்சி தான் முக்கியம். சாதாரண மனிதர்கள், தொழிலாளிகள் முதற்கொண்டு யார் வேண்டுமானால் இது சக்தியை அடைய முடியும். அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கு தகுந்த சின்னங்களை தேர்ந்தெடுத்து உள்மனக்கண்ணால் பார்த்து வலது பக்க மூலையில் பதிய வைத்து விட்டாலே போதும், இது செயல்பட ஆரம்பித்துவிடும். இந்த மேஜிக் முக்கோணத்துக்கு பெயர் ஆப்ரகா டாப்ரா என்று பெயர். இது மேலை நாடுகளில் அதிக பேர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மனோவசிய கலையில் இது ஒரு தனிப்பிரிவு. முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.